பக்தி ஸ்பெஷல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காஞ்சி மகா பெரியவரின் அற்புதங்கள் பகுதி 39 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறுவன் ஒருவனின் உடல் முழுதும் கரும்புள்ளிகள் பரவி கொண்டிருந்தது. இதை கண்ட மாணவர்கள் பரிகாசம் செய்தனர். மற்றவருடன் சேர்ந்து விளையாட முடியாததால் சிறுவன் மனம் வாடினான். தாழ்வு மனப்பான்மையால் உடல் மெலிந்தான். சிகிச்சை செய்தும் பலனில்லை என்ற நிலையில் காஞ்சி மகா பெரியவரை அவனது தாய் சந்தித்து முறையிட்டாள். குழந்தை இங்கேயே என்னுடன் 3 நாள் தங்கட்டுமா என கேட்டார் மகா பெரியவர். எத்தனை நாள் வேண்டுமானாலும் பெரியவா கிட்டே இருப்பது பாக்கியம் என்றாள். ஓரிரு நிமிடமாவது பெரியவரின் சன்னதியில் நிற்க மாட்டோமா? அவரது அருட்பார்வை நம் மீது விழாதா என அனைவரும் ஏங்கும் நிலையில் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என தாய் மகிழ்ந்தாள். நான் என்ன சாப்பிடுகிறேனோ அதை தான் நீயும் சாப்பிடணும் என்றார் மகா பெரியவர். பெரியவா என்ன சொன்னாலும் கேட்பேன், உடம்பு குணமானால் போதும் என்றான் சிறுவன். உப்பு சேர்க்காத மோரை அடிக்கடி சாப்பிடணும். ஆனால் காஃபி டீ எதுவும் சாப்பிடக்கூடாது, சரியா என்றார். சொல்றபடியே செய்கிறேன் பெரியவா என தலையாட்டினான். மடத்தில் சிறுவனுக்கு வரவேற்பு இருந்தது. அடிக்கடி குடிப்பதற்கு மோர் கொடுத்தனர். பெரியவரும் அவ்வப்போது நலம் விசாரித்தபடி இருந்தார். பெரியவர் பிஷை செய்த திருவமுது சிறுவனுக்கு வழங்கப்பட்டது. வாழைத்தண்டை பொடி பொடியாக நறுக்கி தயிரில் கலந்து கொடுக்க சொன்னார். அதுவே பெரியவருக்கும் உணவாகவும் சிறுவனுக்கு பிரசாதமாகவும் தரப்பட்டது. உப்பு, காரம், கடுகு, உளுந்து சேர்க்காத பச்சை வாழைத்தண்டை சாப்பிட்டு பசியை பொறுத்து கொண்டான். கரும்புள்ளிகள் மங்கத் தொடங்கின. வெறும் வாழைத்தண்டும் மோரும் நோயை குணப்படுத்த போதுமா? மகா பெரியவர் நிகழ்த்திய அற்புதம்தான் இது. சிறுவனின் தாய் மகிழ்ச்சியை சொல்ல அளவில்லை. பெரியவர் விடை கொடுத்தபோது, 1 மாசத்துக்கு உப்பு, புளி, மிளகாய் சேர்க்காத உணவை சாப்பிடு, உடம்பு நலம் பெறும் என சிறுவனுக்கு ஆசியளித்தார். கண்ணீருடன் விடை பெற்றார் தாய். இதில் நம்மை நெகிழச் செய்யும் விஷயம் என்னவென்றால், இந்த சம்பவம் நடக்கும்போது காய்கறிகளுடன் உணவை பிஷையாக மகா பெரியவர் ஏற்று வந்தார். ஆனால் சிறுவனுக்கு பத்தியம் தேவை என்பதால் அதையே தானும் பின்பற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பத்திய உணவை பின்பற்ற சொல்லி சிறுவனை அவனது வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். தாயும் அக்கறையுடன் செய்திருப்பாள். ஆனால் மடத்தில் தங்க வைத்து தானும் பத்தியம் இருந்து குணப்படுத்தினார் என்பதில் இருந்து அவரது தெய்வத்தன்மை புலப்படுகிறது. தாயிற் சிறந்த அந்த தயாமூர்த்தியை நாமும் சரணடைவோம், வாழ்வில் நலம் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மகா பெரியவரின் அற்புதங்கள் அனைவருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகா பெரியவரின் எண்ணிலடங்கா அற்புதங்களை மற்றொரு பகுதியில் பார்ப்போம். நன்றி.